ஏதோ பார்த்த மாதிரியே இருக்குது, பார்க்காத மாதிரியே இருக்குது. அதே ஜிப்பா, அதே ஹேர் கட்டு, அதே வேட்டி. ஒரு நாள் இளையராஜா எப்படி எங்களுக்கு தெரியாமல் நான் எழுத்து தருவதான் இருக்கேன். எனக்கு தெரியாமல் எப்படி உங்களுக்கு நுழைஞ்சாங்கன்னு எனக்கு தெரியல. இந்த மேக்கப் உங்களுக்கு ரொம்ப பொருத்தமாக இருக்கு. போகலாம், விசேஷமான நிகழ்ச்சிகளில் போகலாம். அதுக்கு என்ன ரொம்ப பாராட்ட வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த முடி எடுத்துருக்காங்க பாருங்கள் உங்களுக்கு. அங்கே எடுத்து இங்கே ஒன்றா மாதிரி அவர் பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவார். ஏன்னா காரைக்காலில் மாபெரும் கலைஞர்களோடு இது போன்ற என்னுடைய தோட்டம் உள்ள கலைஞர்கள் இருக்கிறார்கள் என்பதில் பெருமை அடைவார். அவருடைய நல்லாசிரியர்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து, குறிப்பாக சொல்லணும் ஒவ்வொருத்தரையும். ஏன்னா பாடகர்கள் அத்தனை பேரும் ஏன் நீங்கள் இவ்வளோ பவியமாக இருக்கிறீங்க? வாத்தியார் தானே நீங்கள், வாத்தியார் தானே நீங்கள், வெளியில் வாங்க, வெளியில் வாங்க. பவியமாக உள்ள நுழைஞ்சுக்கிறாங்க. ஏன்னா எத்தனை திறமைகள் இருந்தாலும் கூட அதை நாம் வெளிக்காட்டி கொள்ளாமல் இருந்தால் எப்படி இருந்தாலும் அந்த திறமை மாறவே மாறாது. வெளியே வந்து இது காரைக்கால் திருவூர் 5ஆம் நூற்றாண்டில் பிறந்தவர்கள் 2 ராகங்களை முதல்ல பாடினவங்க. அதனால் அந்த கர்நாடக கலைஞர்கள் டெய்லி இங்கே வரணும். ஆனால் என்ன அவங்களுக்கு வராமையே வருமானம் வருது, அப்புறம் எதுக்கு ஒரு சமயம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் போயிருக்காரு. மிக சிறப்பாக நம்முடைய கவி அவர்கள் இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தியிருக்கிறார். அவசரமாக அவங்க 8 மணிக்கு நீங்கள் எழுதலைன்னா நான் ஆரம்பிக்க மாட்டேன் அப்படின்னாரு. சரின்னு வந்து உட்காந்துட்டேன். நீங்கள் அத்தனை பேரும் 6 மணிக்கு, இன்னும் 1 மாதம் கிட்டத்தட்ட 6 மணிக்கு நீங்கள் அம்மையார் கோளுக்கு வந்துடணும். பல கலைஞர்களை உங்களுடைய கைத்தட்டல் பல கலைஞர்களை ஊக்கம் கொடுத்து வாழ வைக்கும், வளர வைக்கும். நீங்கள் கைத்தட்டுங்கிறது நம்ம உடம்புக்கு நல்ல ஒரு எக்ஸசைஸு. அதனால் வந்து 6 மணிக்கு பாராட்டிட்டு போகணும். ஆனால் வீட்டில் சமையல் லேட்டாச்சுன்னா வீட்டில் பேசி வாங்கிட்டு அதையும் பார்த்துக்கலாம். ஆக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு